சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்.ஜி.ஆர். மதிய உணவு திட்டம் காமராசர், சத்துணவு திட்டம் எம்.ஜி.ஆர். எம்.ஜி.ஆர். பிறந்த தினம் ஜனவரி 1917. 17 ஜனவரி 1917. இந்திய அரசு எம்.ஜி.ஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1988. எம்.ஜி.ஆர். எந்த மாநகரில் 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார்? மதுரையில் நடத்தினார். எம்.ஜி.ஆர். 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த இடம் தஞ்சை. எம்.ஜி.ஆர். எந்த ஊரில் பிறந்தார்? கண்டி, இலங்கையில் கண்டியில் பிறந்தார். எம்.ஜி.ஆர். பள்ளி படிப்பை தொடராதமைக்கு காரணம் குடும்ப வறுமை. அதியமான் ஔவையாருக்கு எந்த கனியை அளித்தார்? நெல்லிக்கனியை அளித்தார். சிறியிலை நெல்லித் தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே. இப்பாடலை எழுதியவர் ஔவையார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே. இப்பாடலின் ஆசிரியர் திருமூலர். யமன் என்று பொருள் தரும் சொல் நமன். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடியார் என்று பொருள் தரும் சொல் நம்பர் அடியார். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63 பேர். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்களை கொண்டது. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது திருமுறை. ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? 19, 20ஆம் நூற்றாண்டுகளில். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். அயோத்திதாசர் பிறந்த தினம் மே 1845. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு 1907ஆம் ஆண்டு. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை அயோத்திதாசர் தொடங்கிய இடம் சென்னை. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஓராண்டிற்குப் பின் தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்தார். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892ஆம் ஆண்டு. அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. கல்வியோடு டேஷும் கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார். கைத்தொழிலும். கல்வியோடு கைத்தொழிலும். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது வானம். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர் எனப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? சீர் 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என சீர் 4 வகைப்படும். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்று கூறுவர். தலைகள் எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது
அடி. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். செய்யுளில் ஓசையின்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை. சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை. தொடை. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். நிறை என்பதன் பொருள் மேன்மை. பொச்சாப்பு என்பதன் பொருள் பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. பகை என்று பொருள் தரும் சொல் இகல். அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. மையல் விருப்பம். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். மதம் கொள்கை. மன்னும் நிலை பெற்ற. பொறை பொறுமை. கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா என்ற பாடலின் ஆசிரியர் மு. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலை எழுதியவர் மு. மேத்தா. எந்த நூலுக்காக மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த தினம் 14 ஏப்ரல் 1891. அம்பேத்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மகாராஷ்டிர மாநிலம். அம்பேத்கர் எந்த ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார்? இளங்கலை பட்டம் 1912. அம்பேத்கர் எந்த ஆண்டு தனது பள்ளி படிப்பை முடித்தார்? 1907ஆம் ஆண்டு. அம்பேத்கர் எந்த ஆண்டு பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915. அம்பேத்கர் எந்த ஆண்டு முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றார்? 1921. அம்பேத்கர் எந்த ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார்? 1923. அம்பேத்கர் எந்த ஆண்டு சட்டப் படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார்? 1923. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1924. பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931. மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1935. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு துவங்கினார்? 1927. இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய எந்த ஆண்டு இங்கிலாந்தில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது? 1930. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக எந்த நாடு விளங்குகிறது? அம்பேத்கரின் புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1957. அம்பேத்கர் எப்பொழுது இயற்கை எய்தினார்? டிசம்பர் 6, 1956. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? 1990ஆம் ஆண்டு. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி பிறிது மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர்
சிலேடை அணி. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம்? 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். தென்னிந்திய மொழியில் இல்லாதது எது? ஹிந்தி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என்று கால்டுவெல் கூறிய ஆண்டு 1856. தமிழ் எந்த திராவிட மொழியில் அடங்கியுள்ளது? தென் திராவிட மொழி. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என்று கூறுவர்? 28. தோடா என்ற திராவிட மொழியில் கண் என்பதை குறிக்கும் சொல் கொன். பர்ஜி என்ற திராவிட மொழியில் கண் என்பதை குறிக்கும் சொல் கென். தமிழ் கண், மலையாளம் கண்ணு, தெலுங்கு கண்ணு, குருக் அக்கன். துளு என்ற திராவிட மொழியில் 3 என்னும் எண்ணுப் பெயரை குறிக்கும் சொல் மூஜி. தமிழ் 3, மலையாளம் 3, தெலுங்கு 3, கன்னடம் 3. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற பாடலின் ஆசிரியர் ச. அகத்தியலிங்கம். ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். எந்த நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? வணக்கம் வள்ளுவ. எந்த ஆண்டு ஈரோடு தமிழன்பனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? 2004. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? சாகித்ய அகாதமி விருது. இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும். இப்பாடலை பாடியவர்? இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும். இப்பாடல் இடம்பெறுவது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்பாடலை பாடியவர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொள்ளாத நாடு அமெரிக்கா. சிந்து என்பது எதை குறிக்கும்? ஒருவகை இசைப்பாடல். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் உவேசா. உவேசா எந்த ஆண்டு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தார்? 1930ஆம் ஆண்டு. இவற்றில் எது எழுவாய் தொடர்? எழுவாய் தொடர் மன்னன் வந்தான். இவற்றில் எது வினைமுற்றுத் தொடர்? வினைமுற்றுத் தொடர் வந்தான் மன்னன். இவற்றில் எது வேற்றுமைத் தொடர்? வேற்றுமைத் தொடர் அண்ணனோடு வருவான். தன்வினைத் தொடர் தன்வினைத் தொடர் அப்துல் நேற்று வந்தான். பிறவினைத் தொடர் அப்துல் நேற்று வரவழைத்தான்.